இறைவன் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெறுவதற்கு முயற்சி செய். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நீ முயற்சி செய். இம்மையிலும் உனது பங்கை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் துறவி மாதிரிலாம் ஒன்று வாழாத, அந்த செல்வத்தை கொண்டு நல்லா வாழு. ஆக செல்வத்தை கண்டு பூரிப்படையக்கூடாது. இப்போ செல்வம் வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னா இறைவன் அதற்கு வழிகாட்டுகிறான். இறைவன் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெறுவதற்கு நீ முயற்சி செய். இம்மையில் உனது பங்கை மறந்து விடாதே. இறைவன் உனக்கு உதவி செய்திருப்பது போல் நீ பிறருக்கும் உதவி செய். உன்னுடைய செல்வத்தின் மூலமாக என்ன செய்? 3 செய்ய சொல்கிறான். அதன் மூலமாக மறுமையில் வெற்றி பெறுவதற்கு வழியைப்பார். இம்மையில் நல்லா வாழ். அந்த செல்வத்தை கொண்டு இம்மையில் நன்றாக வாழ். மற்றவங்களுக்கும் உதவி செய். இதுதான் செல்வத்தின் மூலமாக நீ அடைய வேண்டிய நிலையே தவிர பூரிப்படைவதல்ல. ஆக செல்வமாக பதவி இருந்தால் பதவியின் மூலமாக மக்களுக்கு சேவை செய். ஆக பூரிப்படைபவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. அடுத்தபடியாக குழப்பம் விளைவிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. குர்ஆன் சொல்கிறது, குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியது. குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியது என்று சொல்லுகிறது. ஆக சமுதாயத்தில் அமைதியை கெடுப்பவர்கள், சமூகத்தினுடைய அமைதியை குலைப்பவர்கள், இவர்கள் இறைவன் நேசிப்பதில்லை. என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள். மத வெறியை தூண்டி விடுறோம், மொழி வெறியை தூண்டி விடுறோம், இன வெறியை தூண்டி விடுறோம். குழப்பம். சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்கிறோம், சட்டத்தை கையிலே எடுத்துக்கொள்கிறோம். குழப்பம். அடுத்தபடியாக பாவகரமான காரியங்களை செய்கிறோம், திருட்டு போன்ற பல குற்றங்களை செய்கிறோம். சமுதாயத்தில் குழப்பம். மக்களை நசுக்குகிறோம், மக்களை கொடுமைப்படுத்துகிறோம். குழப்பம். ஆகவே இவர்கள் அமைதியினுடைய எதிரிகள் இவர்கள். ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, இவர்கள் குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கூடியது. கொலைன்னா ஒரு ஆள் கொன்னா அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இது முழு சமுதாயமே இந்த குழப்பம் விளைவிப்பால் பாதிக்கப்படுகிறது. சமுதாயத்தினுடைய அமைதி, ஒழுங்கு, ஒற்றுமை, நல்லிணக்கம் எல்லாமே இதனால் பாதிக்கப்படுகிறது. ஆகவே இத்தவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. அடுத்தபடியாக துரோகம் விளைவிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. ஆக நயவஞ்சகத்தனம், இது மனுஷன்லேயே மிக மோசமான குணம். இந்த நயவஞ்சகத்தனம் தான். இரட்டை முகம் உடையவர்கள், நபிகள் நாங்கள் இவர்கள் இரட்டை முகம் உடையவர்கள். மறுமையிலே இவர்களுக்கு இரட்டை நாக்குகள் அளிக்கப்படும். நெருப்பினாலான இரட்டை நாக்கு. அதை பார்த்தா அடையாளம் கண்டுக்கலாமா? இவன் உலகத்தில் வாழ்கிற போது இரட்டை முகத்தோடு வாழ்ந்து கொண்டு வந்தோம் என்பதை அதை வைத்து நீங்கள் அடையாளம் காணலாம். இரட்டை, இங்கே ஒன்று பேசுவான், அங்கே ஒன்று பேசுவான். உங்களுக்கு முன்னால் ஒன்று பேசுவான், உங்களுக்கு பின்னால் ஒன்று பேசுவான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். ராமலிங்க அடிகளார் பாடியதை பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் நயவஞ்சகர்கள், இவர்கள் காட்டி கொடுப்பார்கள், இவர்கள் எட்டப்பர்கள், ஏமாற்றுவோர்கள். இவங்கெல்லாம் நயவஞ்சகம். அப்புறம் இவர்கள் டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை அளவுகோல். தனக்கு ஒரு அளவுகோல், அடுத்தவனுக்கு அளவுகோல். தனது மதம் பாதிக்கப்பட்டால் கொதித்து எழுதுவான், அடுத்தவன் மதத்தை தாக்குவான். தனது இனத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் கொதித்து எழுவான், இவன் அடுத்தோட உரிமைகளை பறிப்பான். ஆக இவர்கள் டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலை வைத்து கொண்டு செயல்படுபவர்கள். ஆகவே இவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. துரோகம் விளைவிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்ற ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. வீண் விரயம் செய்பவர்கள் நன்றி கொண்டவர்கள். குர்ஆன் சொல்லி நன்றி கொண்டவர்கள். எப்படி நன்றி கொண்டவர்கள்? இன்றைக்கி என்னமே பல வகையான விரயம் பண்ணுறான். உணவை வீணாக்குகிறான், ஆடம்பரமாக திருமணம் செய்கிறான். இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது, பார்க்குறோம். நன்றி கொண்டவன் என்று சொல்லுவேன். ஏன் நன்றி கொண்டவன் என்று சொல்கிறான்? இறைவன் தானே உங்களுக்கு செல்வத்தை வழங்கினான். இறைவன் தந்த செல்வத்தை இறைவன் விரும்புகின்ற பாதையில் அல்லவா நீங்கள் செலவழிக்க வேண்டும். அதனை விட்டுவிட்டு இறைவனுக்கு பிடிக்காத ஒரு வகையில் நீங்கள் செலவழித்தால் அது நன்றி கொள்கின்ற செயல்தானே. உங்ககிட்ட ஒரு ஆள் வராரு, உதவி கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் உதவி கொடுங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொடுங்கன்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் கொடுக்குறீங்க. அதை வாங்கிட்டு போய் சாராயம் போட்டான்னு வைங்க, அட பாவி, இதுக்காடா கொடுத்தா நான் உனக்கு பணம்? நன்றி கொண்டவன் தானே அவன். உன் மீது இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு ஒரு தொகையை கொடுத்தால் அதை இப்படி செலவழித்தால் எப்படி? அதே போல் இறைவன் தந்திருக்கின்ற இந்த உன்னதமான செல்வத்தை எப்படியெல்லாம் மனிதன் வீணாக்குகிறான். இந்த விரயத்தை பார்க்க வேண்டுமென்றால் கல்யாண வீட்டுக்கு தான் போகணும்.
கல்யாண வீட்டில் பார்த்துக்கலாம், எல்லா விரயத்தையும் பார்த்துக்கலாம். அழைப்பிதழே 200-300 வருது. அழைப்பிதழ் என்ன தந்தா அவ்வளோ 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 ஆடம்பரமான அழைப்பிதழ் எதற்கப்பா? கல்யாணம் முடிந்து அடுத்த நாள் குப்பை தொட்டிக்கு போக போகிறது. அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும், அதோடு கொஞ்சம் பட்டுப்புடவை கொடுக்க வேண்டும், அது கொடுக்க வேண்டும், இது கொடுக்க வேண்டும், நிச்சயதார்த்தம் செய்வதற்கு கல்யாணத்தில் பாதி செலவழிக்க வேண்டும், ஆடம்பரமான மண்டபங்கள், உணவா 10 ஐட்டம் 20 ஐட்டம் 30 ஐட்டம், அது பஃபேயா, எல்லாம் வீணாக்கிறது. பெங்களூரில் உள்ள அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒரு கணக்கு எடுத்திருக்கிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 339 கோடி ரூபாய் உணவுப் பொருட்கள் வீணாக்கப்படுகின்றன என்று. ஆக இந்த கல்யாணத்தில் போனால் மனம் கொதிக்குதுங்க, கொதிக்குது. எவ்வளோ பொருளை வேஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ உணவு வேஸ்ட் பண்ணுறாங்க என்று. இவ்வளோ ஆடம்பரம் வேண்டுமா என்ன? திருமணத்திற்காக செலவழிக்கின்ற தொகை குறித்து ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் தொகை எவ்வளோ தெரியுமா? மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி நிலை 22 லட்சம் கோடி ரூபாய். திருமணத்திற்காக இந்தியர்கள் செலவழிக்கிற தொகை 1,4 லட்சம் கோடி ரூபாய். திருமணத்திற்காக இந்தியர்கள் செலவழிக்கிற தொகை 1,4 லட்சம் கோடி ரூபாய். இதனால் யாருக்கு என்ன நன்மை? நாட்டிலே எத்தனை வறியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரவிலே நாட்டிலே 3/1 மக்கள் இரவு உணவை உண்ணாமலே படுக்கைக்கு செல்கிறார்கள். இன்னும் குடிசைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோய்களுக்கான சரியான மருத்துவ வசதி அவரிடத்திலே இல்லை, கல்வி வசதி இல்லை. இப்படி இருக்கிற போது சில பணக்காரர்கள் தங்களுடைய ஆடம்பரத்தையும் தங்களுடைய பெருமையையும் காட்டுவதற்காக இவ்வாறு செலவழிக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் மனசாட்சி வேண்டாமா? ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. இப்போது வீண் விரயம்னா என்ன? ஒன்று, தேவையற்ற செலவுகள். எளிதாக முடிச்சிடலாம், ஆனால் தேவையில்லாமல் செலவழிக்கிறது. நாம் சொன்னோமே, உதாரணத்துக்கு திருமணத்தை பற்றி சொன்னோம். திருமணத்துக்கு ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்றோம். திருமணமாக அது மாநாடுமா நடக்குது திருமணம். நான் ஒரு ஆஸ்திரேலிய நாட்டுக்காரரை சந்தித்தேன். அப்போது அவர் சொன்னார், நான் மிக பிரம்மாண்டமாக என்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தினேன். எத்தனை பேர் சார் வந்தாங்க? 80 பேர் வந்தாங்க சார். ஐ இன்வைட்டட் 80 people அப்படின்னா பாருங்க. அது பெருசாக சொல்கிறார் அந்த ஆள். அவ்வளோ சீக்கிரமாக நடத்துகிறாங்க. வெள்ளைக்காரங்கள்ட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அதை விட்டுட்டு அவன்கிட்ட என்னென்ன கெட்ட வழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பெரிய பெருமை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. தன்னுடைய வாழ்நாளே இந்த திருமணத்தை ஆடம்பரமாக செய்வதற்கு சிலர் சேமித்து கொண்டே இருக்கிறார்கள். விமானத்திலே திருமணம் நடத்துகிறார்கள், கடலுக்கு அடியிலே திருமணம் நடத்துகிறார்கள். என்ன கூத்தெல்லாம் புரியல. இதை பார்த்து விட்டு வசதி இல்லாதவனும் நடத்துகிறான். புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதையாக இவர்களும் நாமளும் ஆடம்பரம் நடத்தணும். கடனை வாங்கி சொத்தை விற்று அதை விற்று கேவலப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடனை வாங்குறது கேவலமாக தெரியல, எளிமையாக நடத்துகிறது தான் கேவலமாக தெரியுது அவனுக்கு. ஆக தேவையில்லாத செலவுகளுக்கு பேர் ஆடம்பரம். தகுதிக்கு மிஞ்சி செலவழிப்பதும் ஆடம்பரம் தான். அதுவும் ஊதாரி செலவு தான். ஒரு பணக்காரனாலே சில விஷயங்களை செய்ய முடியும். அதே ஒரு ஏழை செய்தால் அவனுக்கு அது ஆடம்பரம். நல்ல ஒரு உயர்ந்த சட்டையை ஒருவன் போட்டுக்கொள்கிறான் என்றால் அவன் வசதிந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். அதுபோன்று ஒரு ஏழையும் போட்டு நினைத்தால் அது ஆடம்பரம். ஆக இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதிரியான ஆடம்பர செலவின் மூலமாக சமுதாயத்தில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். வசதி உள்ளவர்கள் செய்கின்ற இந்த டாம்பிகத்தையும் படோடோபத்தையும் பார்த்துவிட்டு மற்றவர்கள் செய்ய ஆசைப்படுகிறார்கள். ஸோ ஹீ இஸ் செட்டிங் எ பேட் பிரசிடென்ட். ஆக ஒரு தவறை, ஒரு தீமையை எவன் துவங்கி வைத்தானோ அந்த தீமை இந்த உலகத்தில் நிலைவரும் காலமெல்லாம் அதிலே அவனுக்கு ஒரு பங்குண்டு. இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விரயம் செய்பவர்கள். அடுத்தபடியாக இறைவன் நேசிக்காதவர்கள் சண்டை போடுபவர்களையும் விவாதம் செய்பவர்களையும் இறைவன் நேசிப்பதில்லை. ஒரே ஆர்கியூமெண்ட், டிபேட், போலமிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். உருப்படி இல்லாத வாதம். அது மதங்களிலே உண்டு. ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்கியூமெண்ட்ஸ் என்று சொல்லுவோமே, தலையை பித்து கொள்கின்ற தத்துவவாதங்கள். இதனால் மனுஷனுக்கு எந்த நன்மையும் கிடையாதுங்க. ஒரு தத்துவமோ எதுவோ நாம் எது பேசினாலும் அதன் மூலமாக மனிதனுக்கு என்ன நன்மை, அதுதான் அங்கே முக்கியம். அந்த அறிஞர்களுக்கு வேணாலும் அதில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், பெரிய தத்துவத்தை பேசிவிட்டதாக. ஆனால் மனித சமுதாயத்திற்கு அதனால் என்ன லாபம்? ஆகவே இந்த தேவையில்லாத விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டும். டயலாக் பண்ணலாம், உரையாடல் என்பது வேறு, இந்த மாதிரி வீண் விவாதங்கள் என்பது வேறு. ஆகவே இது போன்ற விஷயங்கள் தன்னுடைய நேரத்தை கழிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உரையில்
நாம் இறைவன் எவற்றையெல்லாம் நேசிப்பதில்லை என்று ஒரு பட்டியலை உங்களுக்கு முன்னாலே நாம் தந்திருக்கிறோம். சென்ற உரையிலே இறைவன் எவற்றையெல்லாம் நேசிக்கிறான் என்ற பட்டியலையும் நாம் தந்திருக்கிறோம். ஆகவே இது யாருக்காகவோ பேசலை, உங்களுக்காக தான் பேசியிருக்கோம். இந்த 2 லிஸ்ட்டையும் பார்த்துக்கிடுங்க. இதில் இருக்கீங்களா, இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களா, இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களா, எந்த பட்டியலில் இருக்கீங்க என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆக இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யுங்கள், இறைவன் விரும்புகின்ற காரியங்களை செய்யுங்கள், இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை விட்டுவிடுங்கள். இதுதான் இறைவனை நெருங்கும் வழி, இதுதான் இறைவனை அடையும் வழி. உங்களுடைய வெறும் சடங்காச்சாரங்களின் மூலமாகவோ அல்லது வெறும் வழிபாடுகளின் மூலமாகவோ மட்டும் இறைவனை அடைந்துவிட முடியாது. இறைவன் விதித்துள்ள இந்த வரம்புகளையும் நேதிகளையும் பின்பற்றுகிற போதுதான் நீங்கள் இறைவனுடைய நேசர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட இறை நேசர்களாக ஆவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக.